பதிவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. நிம்மதி எங்க இருக்கு? இன்னைக்கு பலருடைய கேள்வி அது. ஏன்னு சொன்னா, மன அழுத்தத்துல என்ன செய்யறது தெரியாம நீங்க பாருங்க, வாழ்றதே பிடிக்கல. எதுக்கு நம்ம வாழ்றோன்னே தெரியல. ஏன்டா நம்ம வாழணும்? சில நேரங்கள்ல சில குடும்பங்கள்ல கேட்டா சொல்றாங்க, குழந்தை இருக்கிறதுனால நான் வாழ்றேன், வேற ஒண்ணும் இல்லை. பிள்ளைகள்கிட்ட கேட்டா பிள்ளையே சொல்லுது, எனக்கு வாழ்க்கையே தேவையில்லை, செத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி பிள்ளையே சொல்லுது. ஒரு சின்ன ஒரு கருத்தரங்குல பிள்ளைகளுக்கான ஒரு நிகழ்ச்சி நடக்கிற நேரம், அந்த நிகழ்ச்சியில பல பிள்ளைகள் கேட்டோம், உங்களோட வாழ்க்கையில எய்ம் என்ன, உங்களோட இலக்கு என்னன்னு கேட்ட நேரத்துல அவங்க சொன்னாங்க, எனக்கு நல்ல ஒரு டாக்டரா வர வேணும், நல்ல இன்ஜினியரா வரணும், நான் சயின்டிஸ்டா வரணும், ஒரு நல்ல ஆசிரியரா வரணும், நல்ல ஒரு இயற்கையை நேசிக்கிற ஒரு கவிஞரா வர வேணும். இப்படி எல்லாம் பல விதங்கள்ல சொன்னாங்க. ஆனா ஒரு புள்ள மட்டும் சொன்னாங்க, சார் நான் உங்களோட காதுல நான் சொல்றேன், உங்ககிட்ட நான் சொல்றேன்னு சொல்லி. அப்ப எல்லாரும் கேட்டாங்க, இல்ல இல்ல நீ சொல்லு. இல்ல இல்ல நான் உங்ககிட்ட வரேன்னு சொல்லி அந்த புள்ள நேரடியா காதுல சொன்ன ஒரே ஒரு விஷயம், உண்மையிலே அந்த இடத்துல பெரிய ஒரு மனசுக்கு பெரிய ஒரு பாரத்தை ஏற்படுத்தி. அந்த பிள்ளை சொல்லிச்சு, நான் சொன்ன நேரம் எனக்கு இறந்து போறதுக்கு விருப்பம். எல்லாரும் கையெழுத்திக்கிறாங்க, என்ன சார் சொன்னார் சொல்லுங்க, என்ன சொன்ன அந்த புள்ளன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்வமா கேட்டாங்க. அந்த புள்ள காதுல சொல்லுது, நான் இறந்து போனா நல்லோன்னு சொல்லி. பெரியவங்க தான் இன்னைக்கு இறந்தா நல்லோன்னு நினைக்கிறான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா சின்ன பிள்ளைங்க கூட ஏன் வாழ்றோம்னு சொல்லி இன்னைக்கு பிள்ளைகளே அழுதுட்டு இருக்கு. அந்த புள்ள அது கூட அந்த ப்ரோக்ராம் அங்க செய்யல, அதை விட்டுட்டு வெளியே அந்த புள்ளைய கேட்டா, அம்மா இல்ல, அப்பா இல்ல, எங்க அம்மா ஒரு கல்யாணம், அப்பா ஓடிட்டாரு, நான் பாட்டியோட இருக்கிறேன், எனக்கு எதுவுமே பிடிக்கலன்னு சொல்லி அந்த புள்ள மிகவும் கவலையோட சொன்ன ஒரு விஷயம் இது. அந்த புள்ள சொல்லிட்டு, ஆனா இன்னைக்கு எத்தனையோ பேர் மறைமுகமா முகத்துல சிரிப்பையும் உள்ளுக்குள்ள வேதனையும் வச்சுட்டு குடும்பத்திலே வாழ்ந்துட்டு இருக்கோம். கணவன் மனைவிக்கு இடையில ஒரு புரிந்துணர்வு இல்ல, வேணான்னு போகுது. எதுக்கு கல்யாணம் கட்டணும்ன்றது வேணான்னு போகுது. எதுக்கு இந்த பிள்ளைங்களை எல்லாம் நாங்க பெத்தெடுத்து வளர்க்குறோம், வேணாம், இதெல்லாம் வேணாம், செத்துட்டா நல்லோன்ற ஒரு முடிவுக்கு நாங்க இன்னைக்கு வந்திருக்கிறோம். தொலைச்ச இடத்துல இன்னைக்கு நிம்மதியை நாங்க தேடிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த நிம்மதி கிடைச்ச மாதிரி இல்ல. ஒரு சாப்பாட்டுல நமக்கு நிம்மதி இல்ல, வீட்டுல தூங்குற தூக்கத்துல நிம்மதி இல்ல, வேலை செய்யற இடத்துல நமக்கு நிம்மதி இல்ல, வேலை செய்யறவங்களோட நமக்கு நிம்மதி இல்ல, ஒருவேளை நம்ம கோயிலுக்கு போனா அங்க நிம்மதி இல்ல, கடவுளை தேடி அலையிறோம் அங்கேயும் நிம்மதி இல்ல. இன்னைக்கு கேட்கிற ஒரே பெரிய கேள்வி, நிம்மதி எங்க இருக்கு? நாங்க சந்தோஷமா வாழலாம். நாடுகள்ல நிம்மதி இல்ல, மனுஷ வாழ்க்கையில எனக்கு நிம்மதியே தெரியல. ஆனா வேதம் சொல்லுது, மார்க் 5ஆம் அதிகாரத்துல ஒரு பகுதி இருக்கு, ஒரு மனுஷன் நொந்து போய் வேதனையோட தன்னைத்தானே காயப்படுத்தி சத்தம் போட்டு அவன் அழுதுட்டு இருக்கிறான், பிரேத கல்லறையில இருக்கான். அப்படிப்பட்ட மனுஷன்கிட்ட யாருமே கிட்ட வரல. ஒன்ற நிம்மதியை தாரதுக்கு இந்த உலகத்துல யாருமே இன்னைக்கு இருக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அவங்க நிம்மதியை தேடிட்டு இருக்காங்க. எப்படி உனக்கு நிம்மதியை தர முடியும்? அந்த மனுஷன் நிம்மதியற்றவனா, தனிச்சு கைவிடப்பட்டவனா இருந்தான். ஆனா அந்த பகுதியில இயேசு போயிட்டு அவனை பார்த்து அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறாரு. பல ஆவி இருந்துச்சு. இன்னைக்கு மனுஷனுக்கு இந்த டிப்ரெஷன் வாரதுக்கான அடிப்படை காரணம் பலவிதமான விடயங்கள் எங்களுக்குள்ள குழப்ப நிலையை ஏற்படுத்திட்டு இருக்கு. எதிர்காலத்தை குறித்து, எங்களுடைய வாழ்வியலை குறிச்சு பல குழப்பங்களோடு இருக்கிறோம். நிம்மதி எங்க இருக்கு? உண்மையிலேயே அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் இயேசுட்ட வாரது ஒரு நிம்மதி ஒன்று இருக்கு. அந்த இயேசு எங்க இருக்கிறார்? உன்னுடைய மனசுல இருக்கிற இயேசுவை இப்ப நீ பாக்குறீன்னு சொன்னா, இம்மானுவேல் அவர் நம்மோட இருக்கிறவரை பாக்குறீன்னு சொன்னா, அந்த சந்தோஷம், அந்த நிம்மதியை இப்பயே நீ பெறலாம். ஆனால் இந்த உலகத்தில் நீ தேடுற நிம்மதி ஒரு நாள் உனக்கு கிடைக்காது. ஒரே ஒரு இடத்துல இருக்கு, அது உன்னை வாழ வைக்க வந்த ஆண்டவர் இயேசுவின் இடத்திலே அந்த நிம்மதி, அந்த சந்தோஷம் இருக்கு. அவரால் மட்டும்தான் இந்த உலகத்துக்கு சமாதானத்தையும் நீதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க முடியும். கடவுள் தாம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.